ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் நம்ம கூடவே சுற்றின செவ்வாழை ஒருத்தனுக்கு பர்த்டே. சரின்னு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, விரால் மீன் வறுவல்னு அசத்தலான குக்கிங்கை பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம். தம்பி, அந்த அண்டாவை எடு. முதலில் 500 கிராம் சுத்தமான எண்ணெயை ஊற்றி அதனுடன் சுத்தமான பசுனை, பட்டை வகைகள், பச்சை மிளகாய், நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயம் அனைத்தையும் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் வெட்டி வைத்த டம்காலியை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். இதனிடையே நன்கு கொதிக்க வைத்த தண்ணீரில் சிறிது எண்ணெயும் அதனுடன் பட்டை வகைகளையும் உப்பையும் போட்டு பிறகு ஊற வைத்த அரிசியை கொட்டி 70% வெந்தவுடன் வடித்தெடுக்கவும். டம்காலி நன்றாக வதங்கிய பிறகு அதனுடன் வெட்டி வைத்த சிக்கன் துண்டுகளையும் அரைத்து வைத்து இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நன்றாக கிண்ட வேண்டும். மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள் போன்ற மசாலாக்களை தேவையான அளவு போட்டு அதனுடன் புதினா இலைகளையும் உப்பையும் போட்டு தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். இறுதியாக சிறிதளவு தயிரையும் அதனுடன் ஒரு எலுமிச்சை சாறையும் சேர்த்து பிறகு நறுக்கி வைத்த கொத்தமல்லி தலைகளையும் மிளகுத்தூளையும் சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு இறக்கவும். பிறகு வடித்து வைத்த சாதத்தை இதனுடன் சேர்த்து அதில் சிறிதளவு பன்னீரை ஊற்றி அதன் மீது ஒரு கைப்பிடி புதினா மல்லி தலைகளை போட்டு அதனுடன் சுத்தமான பசுனையை ஊற்றி 20 நிமிடம் தம்மில் போட்டு இறக்கினால் நம்முடைய சுவையான பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி தம்மில் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விரால் மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே திரும்பி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். கட் பண்றப்ப வெடிங்களா, இங்க வச்சிடாதீங்க, கேக்ல அடிச்சிடாதீங்க. சும்மா கத்தக்கூடாது. மட்டன் கறி எடுக்குது. மேல பிஸ்கட் வந்துடும். போட வைக்கிற போல கொஞ்சம் தூக்கிடுறோம். சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ கோவப்பட
நீ வர வரலையும் வச்சிட்டு இருப்பாங்களா? போய் சோத்த எடுத்துருவாயா? ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாயசங்கடா பாயசங்கடா